100 நாள்ல பிஜேபி ஆட்சி கலைன்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் கலையும். கலையுமா? இந்த 3வது வாட்டியும் பிஎம் மோடி தான் வந்திருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சோம். அந்த ராமர் கண்ணு உண்மையா இருந்ததுன்னா அவங்க 2 பேரும் வெளியே வந்து ஆட்சி டிஸ்மிஸ் ஆகணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன் இந்த மோடி எவ்வளவு பயப்படுறீங்க? இது வந்து திராவிட நாடு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதான் பண்ணாலும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட தான். மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும்னு சொல்லி கையில ஒண்ணா மலர வைக்கலாம். இங்க தமிழ்நாட்டுல தாமரை மலர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த தமிழ்நாடு இந்தியாவில தானே இருக்கு. ஏன் காங்கிரஸ் தனியா நின்னா ஜெயிக்க மாட்டேங்குது? என்ன ஆச்சு காங்கிரஸ்க்கு? என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லன்னா பிஜேபி பயப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறாங்களா? இவர் வந்தாரு 2014 அப்படியே டோட்டலா காலி. எல்லாம் நடுத்தேர்ல பிச்சைக்காரன் மாதிரி தான் இருக்கிறோம். அப்போ மோடிக்கு என்ன எய்ம்னு நினைக்கிறீங்க? மோடிக்கு வந்து இந்துத்துவத்தை வளர்க்கணும். இந்துத்துவ வளர்க்கணும். இந்த முஸ்லிம்ஸ் இங்க போயிட்டு நினைக்கிறேன். கிறிஸ்டின்ஸ் இங்க இருக்கக்கூடாது. அவங்கள இங்கே இருந்து தொடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹிந்தி பேசுறது ஓகே, அது தேசிய மொழினால எல்லாம் பேச வைக்கிறாங்க சொல்லுவாங்க. ஓகே, தேசிய மொழின்னு யார் சொன்னது? நீ சொல்ற நான் இவ்வளவு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கிறேன். ஒரு கிராமத்துல ஒரு பாத்ரூம் என்ன பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்க? தகர டப்பாவை போட்டு கட்டி கொடுத்துருக்கேன். கோயில் கட்டு உன்னை வேணான்னு சொல்ல. கோயில் நீ வந்து மன்னர் ஆட்சியில கோயில் கட்டினாங்க. நீனா மன்னரா? நீ இந்தியாவோட பணத்துல உன்னை யார் கோயில் கட்ட சொன்னா? ஆனா உங்க பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி. என்ன பண்ணுவீங்க? நானா வியாபாரம் தான், பிசினஸ் தான். வியாபாரம் பண்றீங்க. இங்க 3வது வாட்டியும் பிஎம் மோடி தான் வந்திருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சோம். வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க? வரக்கூடாதுன்னு நினைச்சோம். மறுபடியும் வந்து இன்னும் நாடு எப்படி போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே 10 வருஷம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். இன்னும் வந்து கஷ்டம் தான் பட போறோம்னு நினைக்கிறேன். அந்த ஆந்திரா சீஃப் மினிஸ்டரும் பீகார் சீஃப் மினிஸ்டரும் கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா அவங்க கால்ல கூட ஊழ்ந்து கும்பிடுற 2 பேரும் அவங்க சப்போர்ட்டை வாபஸ் வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் கடவுள்லாம் வேண்டின்னு இருக்கிறேன். அந்த ராமருக்கு அவங்க ராமர் கோயில் கட்டினாங்க. அந்த ராமர் கண்ணு உண்மையா இருந்ததுன்னா அவங்க 2 பேரும் வெளியே வந்து ஆட்சி டிஸ்மிஸ் ஆகணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன் இந்த மோடி எவ்வளவு பயப்படுறீங்க? என்னங்க பண்ணாரு அவரு? எல்லாமே எல்லாமே வந்து கலவரத்தை தான் தூண்டுறாரு. மத கலவரத்தை தான் ஏற்பாடு பண்றாரு. கலவரம் தூண்டுறாங்க. ஆமாங்க. தமிழ்நாட்டுல கூட கலவரத்துக்கு தான் அந்த அண்ணாமலைன்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து மத கலவரம் ஏற்படுது. கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மத கலவரம் மாரி ஏற்பாடு பண்ண அண்ணாமலை அதுதான் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? அதான் மேல அமித்ஷாவும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இவங்க பண்றாங்க. அந்த RSS அமைப்பு சேர்ந்துட்டு இந்துத்துவத்தை எல்லாம் கொண்டு வராங்க. இது வந்து திராவிட நாடு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதான் பண்ணாலும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிடம் தான் வெல்லும். திராவிடத்தை தமிழ்நாடுல பிஜேபி கண்டிப்பா வரான்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு அது அந்த அம்மா ஒண்ணு சொன்னாங்க. அந்த அம்மா பேரு கூட எனக்கு வாயில வரல. தமிழிசை. மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும்னு சொல்லி கையில ஒண்ணா மலர வைக்கலாம். இங்க தமிழ்நாட்டுல தாமரை மலர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல இருந்தாலும் 3வது வாட்டி மோடியே வந்திருக்குல்ல, அவர் ஸ்ட்ராங்கா லீடர் தானே. ஸ்ட்ராங்கான லீடர் வந்து தமிழ்நாட்டு கிடையாது. ஆனா அந்த தமிழ்நாடு இந்தியாவில தானே. ஆனா வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்கான லீடர்னு ஏத்துக்கலாம். ஆனா வந்து தனி மெஜாரிட்டி கிடையாது. மக்கள் வந்து அவருக்கு ஆப்போசிட்டா தான் ஓட்டு போட்டிருக்காங்க. தனி மெஜாரிட்டி கிடையாது. ஆனா அந்த 2 கட்சி விலகிடுச்சுன்னா அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு வேற இந்தியா கவர்மெண்ட், இந்தியா கூட்டணி கவர்மெண்ட் ஆட்சி வரணும். நான் நினைச்சது ஒண்ணு ராகுல் வரணும். அப்படி இல்லைன்னா அவங்க மேல இருந்த அந்த லேடி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க பேரு என்ன, மேற்கு வங்காள சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி. அவங்க அவங்க இல்லாம கார்கே இவங்க யாருன்னா ஒருத்தர் கூட வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். கட்சியில சரி, நீங்க இப்போ காங்கிரஸ் தனியா நிக்கல. இப்போ இந்திய முன்னணி 21 கட்சி. ஏன் காங்கிரஸ் தனியா நின்னா ஜெயிக்க மாட்டேங்குது? என்ன ஆச்சு காங்கிரஸ்க்கு? என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு செல்வாக்கு இருந்துருச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ்க்கு வந்து சப்போர்ட் இருக்கு. அங்க அந்த சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவங்க ஓட்டு விழணும்ல. ஓட்டு விழல இருக்கு. காங்கிரஸ் தனியா நின்னா ஜெயிக்க முடியல. இப்போ ராகுல் காந்தி கூட இப்ப ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி தோத்துட்டு இருக்காங்க. கேரளாவில வயநாட்டுல ஜெயிச்சாரு. இல்லன்னா வாரணாசி இதுல அமைட்டல் தோத்தாங்க. ஏன் அப்ப என்ன நினைக்கிறீங்க? என்னாச்சு காங்கிரஸுக்கு? என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கொஞ்சம் செல்வாக்கு இழந்ததுதான். கொஞ்சம் செல்வாக்கு இழந்துட்டாங்க நினைக்கிறேன். இல்லன்னா பிஜேபி பயப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறாங்களா? இல்ல பிஜேபி எல்லாம் பயப்படுத்துறதுல காங்கிரஸ் கடல் மீறியது. காங்கிரஸ் வந்து கடல். பிஜேபி பயப்படுத்த முடியாது. பிஜேபி இப்ப வந்தது. காங்கிரஸ் வந்து நான் எங்க தாத்தா காலத்துல இருந்து காங்கிரஸ் உழைச்சவங்க. காங்கிரஸ் வந்து அது பெரிய இயக்கம். அதெல்லாம் இவங்க ஒண்ணும் பண்ண முடியாது.
மக்கள் மேல கொஞ்சம் காங்கிரஸ் மேல கொஞ்சம் அதிருப்தியா இருக்கிறாங்க. ஆனா மாறும். ஏன் நினைக்கிறீங்க அதிருப்தியா இருக்காங்க? அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. காங்கிரஸ் நல்லதுதான். என்னன்னா மன்மோகன் சிங் 10 வருஷம் ஆண்டாரு. தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான். நிறைய காலேஜ் வந்தது, மெடிக்கல் காலேஜ் வந்தது. அதுக்கப்புறம் பிரிட்ஜ், இங்க கத்திப்பாறை பிரிட்ஜ், ஆவடியில எல்லா இடத்துலயும் பிரிட்ஜ், தேசிய நெடுஞ்சாலை எல்லாமே நல்லதுதான். பணம் பொருளாதாரம் சூப்பரா இருந்தது, வருமானம் முன்னேற்றம் எல்லாம் இருந்தது. இவர் வந்தாரு 2014ல, அப்படியே டோட்டலா காலி. எல்லாம் நடுத்தெருல பிச்சைக்காரன் மாதிரி தான் இருக்கிறோம். அன்னைக்கு வருமானம் வந்தாதான் இப்ப சாப்பாடுன்ற நிலைமையில இருக்குது. இப்போ மன்மோகன் சிங் இருக்கும்போது அவருக்கு ஒரு குறிக்கோள் இருந்துச்சுல்ல, அவருக்கு ஒரு எய்ம் இருக்குல்ல. அவர் பொருளாதார மேதை நல்லா கரெக்டா பண்ணாரு. ஓகே, அப்போ மோடிக்கு என்ன எய்ம்னு நினைக்கிறீங்க நீங்க? மோடிக்கு வந்து இந்துத்துவத்தை வளர்க்கணும். இந்துத்துவ வளர்க்கணும் அப்படின்னா முஸ்லீம் சிங் நினைக்கிறேன், கிறிஸ்டின் சிங் இருக்கக்கூடாது. அவங்கள இங்க இருந்து துறக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க இந்தியா தான், இந்தியா நாட்டுல இந்தியா தான் இருக்கணும். டோட்டலா எல்லாரும் ஹிந்தி பேசணும். இதெல்லாம் வந்து ஹிந்தி பேசுறது ஓகே, அது தேசிய மொழினால எல்லாம் பேச வைக்கிறாங்க சொல்லுவாங்க. ஓகே, தேசிய மொழின்னு யார் சொன்னது? தேசிய மொழின்னு ஒண்ணு கிடையாது. உனக்கு ஹிந்தி, எனக்கு தேசிய மொழி, எங்களுக்கு தமிழ் தாய்மொழி, தமிழ் மொழி எல்லாருமே எல்லா மொழியும் சம்பந்தப்பட்டதுதான் ஒரு நாடு. உனக்குன்னு வந்து தேசிய மொழின்னு ஹிந்தின்னு அவனே எழுதி கொடுக்கலையே, யாரும் எழுதியும் கொடுக்கலையே. இவர் எழுதி, நீ என்ன ஹிந்தி படிக்கிற, நீ என்ன சொல்றது? என்னோட மொழியை நான் பேசணும். அது ஒரு லாங்குவேஜ் வேணா பாக்கலாம்ல, ஹிந்தி ஒரு லாங்குவேஜ் வேணா கத்துக்கலாம். அது நீ வந்து திணிக்க கூடாது. நான் கத்துக்கிறேன், அது எனக்கு விருப்பம் இருந்தா நான் பேசணும்னு தான் நான் கத்துக்க போறேன். அது வந்து நீ சொல்லிதான் வந்து என்னை வற்புறுத்தி தான் நீ படிக்கணும்லாம் எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. அது எங்க உங்க இடத்துல வச்சுங்க. இங்க லாங்குவேஜ் பார்த்தா பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்ல. ஆமா, அது நம்ம கல்ச்சருக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறாங்க. ஆமா, இங்க மொத்தமாவே ஹிந்தி எல்லாரும் பேசணும். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த ராமர் கோயில் கட்டு ஒண்ணு வேணான்னு சொல்லல, இத்தனை கோடி செலவு பண்ணி கட்டின. அது எதனா ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல எவ்வளவு, ஒரு உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப படிப்பு அறிவில்லாத மாநிலம், இத்தனையும் பெரிய ஸ்டேட், படிப்பு அறிவில்லாத. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், படிப்பு அங்க ஸ்கூல் வசதி இல்ல, அது இல்ல, பாத்ரூம் வசதி கூட இல்ல. நீ சொல்ற நான் இவ்வளவு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கிறேன், ஒரு கிராமத்துல இவ்வளவு பாத்ரூம், என்ன பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்க, தகர டப்பாவை போட்டு கட்டி கொடுத்துருக்கேன். இவ்வளவு கோடி செலவு பண்ணி அந்த கோயில் கட்டினியா? அவங்க கோயில் கட்டு உன்னை வேணான்னு சொல்ல. கோயில் நீ வந்து மன்னர் ஆட்சியில கோயில் கட்டினாங்க, நீனா மன்னரா? நீ மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, பிரதமர். நீனா மக்களுக்கு சுகாதாரம், கல்வி, அப்புறம் வந்து போக்குவரத்து துறை, இந்த மாதிரி பிரச்சனையை தான் நீ பாக்கணும். அத உணவு, அந்த பிரச்சனையில இல்லாத அளவுக்கு நல்லபடியா பாக்கத்தான். கடவுள் வந்து கும்புறவன் அவன் கும்பிட்டு அவன் செலவு பண்ணி அவன் கட்டி போறான். இந்தியாவோட பணத்துல உன்னை யாரு கோயில் கட்ட சொன்னா? மக்கள் பணத்துல யாரு கோயில் சொன்னாங்களா? அது ஏன் கட்டினாங்கன்னு தெரியும்ல. அது ஏன் கண்ண அவனை இடிச்சுட்டு போனானுங்களாம். இன்னத்துக்கு சரி, அவனே ராமரோட எடுத்து நீங்க தான் கலவரம் பண்ணி, நீங்க தான் காங்கிரஸ் வச்சு, நீங்க தான் இந்துத்துவத்தை உருவாக்கி, நீங்க பிஜேபின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, நீங்க என்னதான் நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரு 10 மாசத்துல இவங்க ஆட்சி டிஸ்மிஸ் ஆகி, 10 மாசம் கூட கிடையாது, இன்னொரு சபாநாயகர் எலெக்ஷன் அன்னைக்கு 22 21 நான் நியூஸ்ல பார்த்தேன். அன்னைக்குதான் இருக்குது இவனுங்களுக்கு பெரிய இது அன்னைக்கு வச்சு. ஆனா நம்ம ஆளுங்களும் போயிருக்காங்க 40 பேரு. நம்ம ஆளுங்க விட மாட்டாங்க. நம்ம ஆளுங்க 40 பேருமே சரியான பேச்சாளர் தான். இங்க இருந்து இன்னொருத்தங்க போயிருக்காங்களா, அவங்க முனைவர், அவங்களும் தமிழ்ல கிழின்னு கிழிப்பாங்க. அவங்க இங்கிலீஷ்லயும் முனைவர் தான். அவங்க நல்ல பேரு எனக்கு தெரியல. அவங்க தமிழ்ச்சி தங்கபாண்டியன், அவங்க. அப்புறம் திருமாவளவன், அப்புறம் ஆர் ராசா, டிஆர் பாலு அண்ணன், எல்லாம் பெரிய பெரிய பேச்சாளர் தான் உள்ள போய்க்கிறாங்க. அங்க கேக்குற கேள்வி அந்த நிர்மலா சீதாராமன் நல்ல வேணான்னு ராஜினாமா பண்ணிட்டு போகுது. இப்ப இருக்கிறாங்க. நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும். அப்படிங்களா? கண்டிப்பா நடக்கும். சபாநாயகர் எலெக்ஷன்லயே நடக்கும். அதுக்குள்ள இவங்க டிஸ்மிஸ் ஆட்சி, பிஜேபி ஆட்சி போனா ஒரு 10 மாசத்துக்குள்ள இல்ல. நீங்க வேணா பாருங்க, 3 மாசம் எனக்கு தெரிஞ்சு 100 நாள்ல டிஸ்மிஸ். 100 நாள்ல பிஜேபி போயிட்டு அடுத்த யாரு பிரதமர் யார் வருவாங்க? இவங்க 2 பேர் இந்த பக்கம் அலையன்ஸ் வந்தாங்கன்னா 21 பேர், 21 கூட்டணி, இதுல 2 வந்தா 23 பேர்ல யார் மெஜாரிட்டி இருக்கிறாங்களோ அவங்கள பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டு அவங்க கூட்டணி. ராகுல் காந்தி வர மாட்டாங்களா? ராகுல் காந்தி தான் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கூட்டணி கட்சியில அவங்க பேசினா யார் வராங்களோ அது வர வேணும். ராகுல் தான் வர வேண்டியது. அது ஏதோ நேரம், இன்னும் ஒரு 20 சீட்டு 30 சீட்டு வந்திருந்தா ஒன்னும் பிரச்சனை. இப்பேற்பட்ட உத்தரப்பிரதேசத்துல 80 சீட்ல 37 சீட்டு அடிச்சிட்டு வந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, 400 சீட்டு வரும்னு சொன்னாங்க. கூட்டணி நின்னல அவங்க ஜெயிச்சாங்க. ஆமா, கூட்டணி தனியா நின்றா ஜெயிக்க முடியாதுதான். அவங்க வந்து தனித்தனி ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு நம்ம உயர்த்திடலாம். ஆனா 21 கூட்டணிக்கு வந்து ஒன்னும் இது பண்ணி ஒன்னு வெளியே அனுப்பணும் தான் நாங்க வந்து பண்ணிருக்கிறோம். அது கண்டிப்பா இன்னும் 100 நாள்ல அது நடக்கும். 100 நாள்ல பிஜேபி ஆட்சி கலையும் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் கலையும். கலையுமா? கண்டிப்பா கலையும். காத்திருந்து பாப்போம்.
பிஜேபி ஆட்சி கலைன்னு சொல்லி உங்க பேரு மறுபடியும் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி அண்ணா சொல்லியிருக்காரு. பிஜேபி ஆட்சி கலையும், ம், இந்துத்துவாவும் ஒழியும், ம். சுதந்திரமான நாடு, சுதந்திரமான இந்தியா, எல்லாருக்கும் சமத்துவம், இது கண்டிப்பா நடக்கும். இது ராகுல் காந்தியால கண்டிப்பா நடக்க முடியும். ராகுல் காந்தி மட்டும்தான் அதை செய்வார். இவர் சொல்ற மாதிரி நடக்குமான்னு நாம் காத்திருந்து பார்க்கணும். காத்திருந்து பார்ப்போம்.